ஹலோ மக்களே! தமிழக அரசியல் களம் பல திருப்பு முனைகளோட நகர்ந்துட்டு இருக்கு. அந்த விதத்துல நடிகர் விஜய முதல்வர் வேட்பாளரா ஆக்க திட்டம் தீட்டிட்டு இருக்காரு டிடிவி தினகரன். இதனால இபிஎஸ்க்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அது என்ன சிக்கல் அப்படின்றதையும் 8 அமைச்சர்கள் இருந்தா மட்டும் தான் கூட்டணி வைப்போம். இல்லனா கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் நாம இப்ப பார்க்கலாம். அதிமுகல இருந்து இபிஎஸ்ஸால வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் இபிஎஸ்ஸை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கட்சியை தொடங்கினாரு. இதுக்கப்புறமா பாஜக கூட்டணியில இணைஞ்சாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலை கருத்துல வச்சுக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சாங்க. அப்ப இபிஎஸ் பாஜக கிட்ட சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கள கூட்டணியிலிருந்து விலக்கணும்னு சொல்லிட்டு நிபந்தனை வச்சிருந்தாரு. அப்ப அத கண்டுகொள்ளாத பட்சத்துல இப்ப தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னோட செயல்பாடுகள் பிடிக்காததுனால டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியிலிருந்து விலகியிருக்காரு. இபிஎஸ்ஸ முதல்வர் வேட்பாளரா ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இபிஎஸ்ஸ தவிர வேறு யார முதல்வர் வேட்பாளரா நிறுத்தினாலும் கூட்டணியில சேர்வோன்னு சொல்லிட்டு சொன்னது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனைத் தொடர்ந்து தினகரன் கிட்ட பல்வேறு மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனா அவரோட முடிவுல அவர் உறுதியா இருக்காரு. இந்த நிலையில அவர் தாவேகால இணைவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அதிமுக கூட்டணியில இணையிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த நிலையில செய்தியாளர்கள் கிட்ட பேசிய டிடிவி தினகரன் இபிஎஸ்ஸ முதல்வர் ஆக்குறதுக்காகவா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு விஜய தூண்டுற வகையில பேசியிருக்காரு. இது விஜய் இபிஎஸ்க்கு நடுவுல தலைமை போட்டியை ஏற்படுத்துற நோக்குல இருக்கு. மற்றொரு கோணத்துல பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணியில விஜய முதல்வர் வேட்பாளராக்க திட்டமிட ஒரு செயலா பார்க்கப்படுது. விஜய் முதல்வர் வேட்பாளரா நிறுத்தப்பட்டார்னா தினகரன் மறுபடியும் பாஜக கூட்டணியில இணைவாரு. அது மட்டுமல்லாம இபிஎஸ்ஸ எளிதா வீழ்த்த முடியும் அப்படின்ற நோக்குல தான் தினகரன் இப்படி பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் திமுகவிற்கு மாற்று கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல்ல போட்டியிட போறாரு. இவர் யார் கூட கூட்டணி அமைப்பார் அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கிற நிலைமையில, இவரோட கூட்டணி பொறுத்து தான் 3ஆம் நிலை கட்சியா அறியப்பட்டு வரக்கூடிய தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளோட கூட்டணியும் உறுதி செய்யப்படும். இந்த நிலையில தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த், விஜய் அதிமுகவுல இணைஞ்சாரு அப்படின்னா நாங்களும் இணைவோன்னு சொன்ன தகவல் வெளியாகியிருக்கு. இது இன்னும் உறுதி செய்யப்படல. அதிமுக கூட்டணி பலமடைவதை உணர்ந்த திமுக தலைமை, தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்கு போய்விட்டாங்க அப்படின்னா தேமுதிக, அதிமுக கூட கூட்டணி வச்சிடக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருக்காங்க. அதனால பிரேமலதா கிட்ட திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பிரேமலதா திமுகவுல இணையணும் அப்படின்னா 6 அல்லது 8 எம்எல்ஏக்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிக தொகுதிகளையும் கேட்டதா தெரியுது. இல்ல அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளையும் ஆட்சி பங்கையும் கேட்டு வலியுறுத்தி வர நிலைமையில திமுக தலைமை என்ன செய்யும் அப்படின்றது இப்ப கேள்விக்குறியா இருக்கு. ஆனா தேமுதிகவை விட்டு வைக்க ஸ்டாலினுக்கு மனமில்ல. அதிமுக, தாவேகா, பாஜக கூட்டணியோட பலத்தை உடைக்கணும் அப்படின்னா தேமுதிக கூட்டணி திமுகவுக்கு தேவை. ஆனா திமுக கூட்டணி கட்சிகளோ தேமுதிகவுக்கு 8 எம்எல்ஏக்கள் ஒதுக்கப்படுவதுல தங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.